வர்ணங்களை 4 வர்ணங்களாக பிரித்தார்கள். பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்று. இதிலே காவல் நிர்வாக பொறுப்பை ஏற்றவன் சத்திரியன். அவனுக்கு வீரம் தான் முக்கியம். அந்த சத்திரியனாக பிறந்திருந்தான் கௌசிகன் என்கின்ற ஒரு அரசன். அந்த கௌசிகன் நேர்மையாக ஆண்டு கொண்டிருந்தான். நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஆண்டு கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனுடைய அரண்மனைக்கு நாட்டு மக்கள் எல்லாம் வந்தார்கள். மன்னவனே, காட்டிலே மிருகங்கள் அதிகரித்து அந்த மிருகங்கள் எல்லாம் நாட்டுக்குள்ளே புகுந்து எங்களை அழித்து துன்பப்படுத்துகின்றன, எங்கள் பயிர்களை நாசமாக்குகின்றன, அவற்றை வேட்டையாடி நீதான் எங்களை காக்க வேண்டும் என்று மக்கள் எல்லாரும் வேண்டிக் கொண்டார்கள். அவர்களுக்கு அபயம் அளித்து நான் அந்த மிருகங்களை அழித்து உங்களை காவல் செய்வேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் கௌசிகன் காட்டுக்கு வேட்டையாட போகிறான். பெரிய கூட்டம். ராசா போனா அப்படித்தான் போக வேண்டும் என்று அந்த காலத்தில் சட்டம். மந்திரி, பிரதானிகள், படை வீரர்கள், லட்சக்கணக்கான படை வீரர்கள் எல்லாருமாக காட்டிலே புகுந்தார்கள். வேட்டை தொடங்கியது. தர்மத்தோடு வேட்டையாடி போனார்கள். கற்பமுற்ற விலங்குகளை, நடக்க முடியாத விலங்குகளை கொல்லாமல் மற்றைய விலங்குகளை அழித்துக் கொண்டு காட்டுக்குள்ளே போகிறார்கள். வேட்டை வேகத்திலே நடுக்காட்டுக்கு போய்விட்டார்கள். ரொம்ப நேரம் ஆகிவிட்டது, நடுப்பகல் ஆகிவிட்டது. வேட்கை உற்சாகத்திலே யாருக்கும் இது தெரியவில்லை. நடுக்காட்டுக்கு வந்து விட்டார்கள். அப்பொழுதுதான் களைப்பு தொட்ட உடனே எல்லாரும் ராசா முகத்தை பார்த்தார்கள். பசிக்குது, தண்ணி ஊடாய்க்குது, ஒன்றும் இல்லை, நடுக்காடு. ராசா சொன்னான், சரி இனி எல்லாருமாக இருந்து கூடாரம் அமைத்து உணவுண்டு அதற்கு பிறகு வேட்டையை தொடரலாம். கூடாரம் அமைப்பதனால் தண்ணி இருக்கிற இடம் வேண்டும், அவ்வளவு பேரும் தண்ணீர் குடிக்க வேண்டும். இந்த காட்டுக்குள்ளே எங்கேயாவது நீர் இருக்கிறதா என்று பார் என்று ஒரு சேவகனிடம் உத்தரவிட்டான். அந்த சேவகன் மரத்தினுடைய உச்சியிலே போய் நின்று பார்த்து, அருகிலே சில ஆச்சிரமங்கள் தெரிகின்றன, அந்த ஆச்சிரமங்கள் இருக்கிறபடியால் அங்கே தண்ணீர் இருக்கும், போகலாம் என்னவா என்றார்கள். லட்சோப லட்ச படைகளையும் கூட்டிக் கொண்டு இந்த கௌசிக மன்னவன் தன்னுடைய மனைவியர்கள், பிள்ளையர்கள், மந்திரிமார்கள் அத்தனை பேரோடும் போகிறான். போய் பார்த்தால் அந்த காட்டுக்குள்ளே இருந்த ஆச்சிரமம் வசிட்ட முனிவருடைய ஆச்சிரமம், தசரதனுடைய குலகுருவினுடைய ஆச்சிரமம். அவர் பெரிய பிராமணர், பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றவர். இந்த ராசா வந்தது கேள்விப்பட்ட உடனே அந்த வசிட்ட மாமுனிவர் வெளியில வந்தார். இவன் நேர்மையான அரசன் என்று தெரியும். அவனை ஆசீர்வதித்தார். சுவாமி என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இவன் விழுந்து கும்பிட்டான். அவர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த உடனே இந்த ராசாவை பார்த்து, ராசா நீ ரொம்ப நேர்மையாக நாட்டை ஆள்கிறாய் என்று அறிந்தேன், மகிழ்ச்சி. இத்தனை பேரும் இன்றைக்கு என் ஆச்சிரமத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு இங்கே இருந்து நீங்கள் எல்லாரும் விருந்துண்டுதான் போக வேண்டும் என்று சொன்னார். ராசாவாடு பெரிய சங்கடமா போச்சு. வந்திருக்கிற 1,00,000 பேர் வந்திருக்கிறான். அங்கே இருக்கிறது 2 குடில். முனிவரும் சிஷ்ய பிள்ளையிலும் இருக்கிற 2-3 குடில் தான் இருக்குது. முனிவர் சொல்றார் எல்லாரும் இருந்து சாப்பிட்டு விட்டு போக வேண்டும். அது ஒரு நாகரிகத்துக்கு சொல்ற பழக்கம். எங்கேயாவது போறோம், ஒரு 10 பேரா போறோம், ஒரு வீட்டுக்கு போறோம், வந்து நீங்க சாப்பிடுங்கன்னா அதுக்கு என்ன இருக்கிறன்னு இருந்துடப்படாது. ஒரு ஆள் 2 பேர் போனா கூட பரவாயில்ல, 10-15 பேரா போய் எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தா வீட்டுக்காரன் என்ன செய்யறது? அப்ப நாகரிகமா என்ன சொல்லணும், இல்ல இல்ல வேணாம் நாங்க சாப்பிட்டு தான் வந்துட்டோம் என்று உள்ளுக்கு பசி இருந்தாலும் அப்படி சொல்லி பழக வேணும். அது இப்ப அந்த பிரச்சனையே இல்லை. வீட்டுக்குள்ள விட்டா தானே சாப்பாடு கேட்கறதுக்கு. அப்போ இந்த ராசாவுக்கு ஒரு குழப்பம். இவர் ஏதோ சம்பிரதாயமா கேட்கிறார் என்று நினைத்து, சுவாமி அப்படி இல்லை, நாங்கள் பெரும் படையோடு வந்திருக்கிறேன், உங்களை சரிசித்ததே எனக்கு பெரிய பாக்கியம், எனக்கு போக விடை தர வேண்டும். அந்த பேச்சுக்கே இடமில்லை. கௌசிகனை இன்றைக்கு இருந்து நீ உண்டு விட்டுத்தான் போக வேண்டும் என்று உத்தரவு போட்டு அவர் உள்ளே போய்விட்டார். முனிவர் வாக்கை மீற முடியவில்லை. கௌசிகன் பேசாமல் இருக்கிறார்கள். கௌசிகன் படையினர் எல்லாம் சரி இருக்கிறார்கள் என்ற அபிப்பிராயம். அப்போ ஒரு 11:50 ஆயிருக்கும் முனிவர் சொல்ற பொழுது. 11:50 எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். சாப்பாடு ஏதாவது வருமாண்டா? அங்கங்க அடுப்பு மூட்டின சாயலும் இல்லை, புகையும் இல்லை. 11:55 ஒன்றும் இல்லை. 11:58 இவங்க நினைச்சாங்க, இது என்னடா இந்த முனிவர் சாப்பிட சொல்லிட்டு போய் தவத்தில் இருந்துட்டாரோ, இனி அடுத்த வருஷம் தான் சாப்பாடு பயமா போச்சு. மீறி போகவும் முடியல. வேற கொஞ்சம் பேர் சொன்னான், அந்த சருகுகளை காத்துகளை குடிக்கும், அதுதான் நமக்கும் தரப்போதாக்கும் நான் இன்னொருத்தன். இது நான் இருந்து கேட்ட விஷயங்கள். அப்போ இப்படி எல்லாரும் சந்தேகப்படுகிறார். 12 மணி நடுப்பகல். முனிவர் கதவை திறந்து கொண்டு வெளியிலே வந்தார். மன்னவனே எல்லாரும் உணவருந்தலாமா என்று கேட்டார். பசியோடு வேட்டையாடின களை பசி, அவர்கள் தவித்து போய் இருக்கிறார்கள். சுவாமி உங்கள் இஷ்டப்படி செய்யலாம் என்றான் அரசன். உடனே இந்த வசிட்ட மாமுனிவர் திரும்பி உள்ளே பார்த்தார். மகளே என்று கூப்பிட்டார். காமதேனு பசு ஓடி வந்தது. கபிலை என்றதுக்கு பெயர். காமதேனுவுக்கு மகள் அது. அந்த பசு ஓடி வந்தது. இதை பார்த்த உடனே ராசாவுக்கு ஆச்சரியம். இப்படி பசுவை இது பார்த்ததில்லை. பால்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பொழுது, அமிர்தத்தை எடுப்பதாக கடைந்த பொழுது, அந்த பால்கடலில் இருந்து சில பொருட்கள் வந்தன என்று புராணங்கள் சொல்லுகின்றன. சந்திரன் அங்கிருந்தான் வந்தான், மகாலட்சுமி அங்கிருந்தான் வந்தாள், கற்பகத்தரு, காமதேனு கடலிலிருந்து கிளம்பின ஆக்கள். என்ன விசேஷம் என்று கேட்டால், நினைச்சது அதுக்கு முன்னாலே எதை நினைச்சாலும் கிடைக்கும். அதான் இந்த விசேஷம் காமதேனுவுக்கு.
காமதேனு ஓடி வந்தது. தந்தையே அழைத்தீர்களா என்று வசிட்டரை வணங்கியது. முனி அரசரும் அவனுடைய படையுடியினரும் வந்திருக்கிறார்கள், அவ்வளவு பேருக்கு உணவு போட வேண்டும் தாயே என்றார் வசிட்டர். சொன்னதுதான் தாமதம். அந்த காமதேனு பசு என்ன செய்தது? உடனே உடம்பை ஒரு சிலிர்ப்பு சிலிர்த்தது. அந்த பக்கமெல்லாம் கல்யாண மண்டபம். அடுத்த சிலிர்ப்பு சிலிர்த்தது. பல சேடிகள் எல்லாம் அதில் இருந்து தோன்றினார்கள். அத்தனை பேரையும் கொண்டு வந்து பன்னீர் கொடுத்து கை கழுவ வச்சார்கள். தண்ணீர் கொடுத்து கழுவ வச்சாலே பெரிய காரியம். பன்னீர் கொடுத்து கை கழுவ எல்லாம் விரைச்சு போய் நிற்கிறான். நினைச்சோன மண்டபம், நினைச்சோன அழகழகான தேவ பெண்கள் எல்லாரையும் உட்கார வச்ச ஆளுக்கு ஒரு தங்கத்தட்டு. சும்மா கதை தானே சொல்றேன், வடிவா சொல்லுவோமே. சாப்பாடு கொண்டாச்சு. ஒரே ஒரு சட்டி தான் கொண்டுறான். என்ன சட்டி என்று நினைச்சா அதுல ஒரு விசேஷம். சட்டியை கொண்டு பரிமாறுகிற பொழுது ஒரே ஒரு சட்டி தான், 10 டிஷ் இல்லை, ஒரே டிஷ். என்னென்றால் சாப்பிட இருக்கிறவன் என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறானோ அதெல்லாம் எடுத்து போட போட விழுகுது. ஆனந்தம் தாங்க முடியல. எல்லாம் எக்கச்சக்கமான உணவுகள், அறுசுவை, 4 வகை எல்லாம் சாப்பிட்டுட்டார்கள்.